ஓம் ஸ்ரீ அத்ரி மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ அனுசுயா தேவி திருவடிகள் போற்றி போற்றி. காற்றினிலே ஆடுகின்ற தீபங்கள் புறம் வீச, ஆடாத தீபம் 18 உள்ளாட, ஓசை ஒன்றே விசுவாசமாய் சாட்சி புரிய, உருவான ஆற்றல்கள் 18 புறம் நீங்கியதம்மா. சாட்சியே யமதருமை அனுசுயா என்றுணர். அத்ரியாய் அவதரித்து உலகம் எனும் பேழையை உருவாக்கிய வல்லமைகளுக்கு ஆதரவு நல்கிய யாம் உருகொண்ட நிலையும் ஆற்றிய செயல்களும் பல உண்டு என்றாலும், இத்தருணம் யாம் தாரை வார்ப்பது எமது அன்பார்ந்த செருமை கொண்ட சீடர்களையே என்றுணர். அத்ரியும் அனுசுயாவும் வளர்த்திட்ட சித்தர்கள் ஏராளம் ஏராளம். இத்தருணம் எமது ஆசி பெற்று வெளித்தோன்றிய 18 சித்தர்களும் புராண கால சித்தர்களே எனினும் வேரில் பழுத்த பலா என்றுணர்க. எமது சீடர்களாய் நிலைப்பதற்கு முன்னரே அனைவரும் அனைத்து கலைகளிலும் வல்லமை பெற்றிருந்தனர். யாம் அவர்களது கலைகளை ஆராதித்து செதுக்கி சக்தியூட்டி அருளினோம். அவர்களது கலைகள் யாவும் செழுமை அடைந்ததும் இத்திருத்தலத்தினிலே. மேலும் உண்டாக்கி கொண்டாடிய ஞான பொக்கிஷங்களும் உருகொண்டதும் இத்திருத்தலத்தினிலே என்றுணர்க. கூடி கூடி மகிழ்ந்து நிற்கும் மாண்புமிகு எமது பிள்ளைகள் இத்தருணம் அகத்தியரின் அருளினால் வெளிப்படுகின்றனர். கரங்களை கொண்டு ஏற்றிட்ட திரு உருவே ஆதி விளக்கு எனும் ஆற்றலாகும். இத்தலத்தில் பற்பல எண்ணிலடங்கா யுகங்களாக ஆதி விளக்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சித்தர்களும் ரிஷிகளும் தெய்வங்களும் ஒன்று கூடி உருவாக்கும் ஆதி விளக்குகள் மாறுபட்ட ரூபங்களை ஏற்றாலும் எமது சன்னதியினை அடையாது வெளிப்பட இயலாது. இத்தருணம் வருகை புரிந்த வாலையை ஏற்று வெளித்தோன்றிய 18 சித்தர்களும் உடன் இணைந்த எமது பிள்ளைகள் 16 கோடியும் சாறை சாறையாய் ஊர்ந்து சென்று எறும்பு போன்று நிலைத்து ஆதி விளக்கினுள் ஐக்கியமடைந்த நிலையினையே கண்டுணர்ந்தாய். உமது நிலை என்பது விவரிக்க இயலாத ஆனந்தத்தினை எமக்கு அருள்கின்றது. அனுசுயா தேவியின் அம்சமும் உம்முள் நிலைத்துள்ள சக்தியை கண்டு பூரிக்கின்றது. ஆதி விளக்கு எனும் ஆர்ப்பரிக்கும் கூடம் அதில் 18 மகா சித்த புருஷர்கள் எனும் நாதாதி நாதர்கள் குடியேற்றம் கண்டனர். வாலை மணியோடு பிணைந்து வாலையாம் தேவியும் குடியேற்றம் கண்டுவிட்டால் இனி நிகழ உள்ள தாத்பரியங்கள் ஒளியினால் விளக்கப்படும். பரிபூரண பொக்கிஷ ஞானங்கள் எனும் சுவடியின் பதிவுகளும் எறும்புகளாய் ஊர்ந்து சென்று ஆதி விளக்கின் உச்சத்தை அடையும். எனினும் அதன் ஆற்றல்கள் பெருக பெருகவே வெளிப்பாடுகள் தீவிரம் அடையும். இத்தருணம் கூடி கழித்த அன்பு சீடர்கள் காலகாலமாய் இத்தலத்தில் எமது அன்பு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாய் பிறந்து ஆற்றிய செயல்கள் ஏராளம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதே அபூர்வம் எனில், பல தலைமுறை கடந்து வெளிப்பட்ட எங்களது பிள்ளைகளின் ஆன்மாவினை இத்தலத்தில் கண்டுணர்ந்து ஆசிகளை பொழிகின்றோம். பரிபூரண பொக்கிஷ ஞானங்கள் யாவுமே பூரணமாய் ஆதி விளக்கினிடம் அருளப்பட்டுள்ளது. இவை யாவும் காக்கப்படும். மேலும் பூரண வெளிப்பாடு காண்பதற்கு உரித்தான காலமும் கூடியுள்ளது. விரைந்து உருக்கொள்ளும் மகா ஆதி விளக்கினில் குடியேற்றம் கண்டிடவும் காத்துள்ளது. 1008 சிவத்துளிகள் யாவும் காத்து நிற்பது போன்றே 18 சித்தர்களும் பொக்கிஷ ஞானங்களும் காலத்திற்காக காத்திருக்கும். விரைந்து அனைத்துமே வெளிப்பட்டு
உன்னதங்களையும் வெளிப்படுத்தும். ஞானம் பெருகிட வேதங்கள் கொண்டே பரிபூரண ஆசிகளை பொழிகின்றேன்.